My dear friends and students, welcome back to Nurses Profile channel. Military nursing இல்லனா வந்து MNS னு சொல்லுவோம், இல்லனா ஆர்மில நர்சிங் படிக்கிறதுன்னு சொல்லுவோம். சோ இங்க நர்சிங் படிக்கிறதுக்கான அட்மிஷன் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. யார் யார் இங்க வந்து படிக்கலாம், என்ன எலிஜிபிலிட்டி வேணும், எந்த பேசிஸ்ல இந்த காலேஜஸ்ல வந்து சீட் கொடுக்குறாங்க, எவ்வளவு காலேஜஸ் இருக்குது, எவ்வளவு சீட்ஸ் இருக்குது அப்படிங்கறத பத்தி தான் டீடைல்டா பார்க்க போறோம். அண்ட் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறது இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நம்மளோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். சோ ஜாயின் காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்டர் AFMS MNS அப்படின்னு சொல்லுவோம், மிலிட்டரி நர்சிங் சர்வீசஸ். சோ இங்க வந்து எல்லா வருஷமும் பிஎஸ்சி நர்சிங்க்கு வந்து அட்மிஷன் கொடுக்குறாங்க. சோ அதுக்கான நோட்டிபிகேஷன் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கால் ஃபார் பண்ணிருக்காங்க. சோ நீங்க இந்த ஆர்மி காலேஜ்ல எல்லாம் பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும்னா எலிஜிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்குது. அந்த எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃபீமேல் கேண்டிடேட்டா இருக்கணும். பாய்ஸ்க்கு இங்க வந்து அட்மிஷன் கொடுக்கறது இல்ல, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தான் அட்மிஷன் கொடுக்குறாங்க. அண்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும். அண்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் பாத்தீங்கன்னா 30 செப்டம்பர் 2008 வரைக்கும் உள்ளவங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் ரொம்ப முக்கியம், நீங்க வந்து நீட்ல வந்து குவாலிஃபை ஆயிருக்கணும். சோ நீங்க நீட்ல குவாலிஃபை ஆயினா ஒரு ஃபீமேல் கேண்டிடேட்டா இருக்கிறீங்க, இந்த டேட் ஆஃப் பர்த்துக்குள்ள நீங்க பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த பிஎஸ்சி நர்சிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். மிலிட்டரி நர்சிங் காலேஜஸ் பொறுத்தவரையில பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் மட்டும் தான் உண்டு. நமக்கு டிப்ளமோ நர்சிங் அதாவது GNM ஆஃப் நர்சிங் நமக்கு வந்து கிடையாது. அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இல்லனா பாட்னி, ஜூவாலஜி நீங்க ரெகுலரா என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா ஸ்கூலுக்கு போய் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அண்ட் இங்க பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்னு ஒன்னு இருக்குது. இது என்ன அப்படின்னா நம்மளோட ஹைட் வந்து 150 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல உள்ளவங்களா இருந்தா 147 சென்டிமீட்டர் இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிருக்காங்க. பட் நம்மளை பொறுத்தவரையில 152 சென்டிமீட்டர் நம்ம இருக்கணும் மிலிட்டரி நர்சிங்ல நீங்க பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும்னா. அடுத்து இவங்களோட செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும். அதுல வந்து கேண்டிடேட்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து அடுத்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இல்லைன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. இதையும் நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா அடுத்து ஒரு சின்ன எக்ஸாம் வைப்பாங்க. இந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஜெனரல் இங்கிலீஷ்கான டெஸ்ட். டோட்டலா 40 MCQ கொஸ்டின்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா கேட்பாங்க. சோ இதுக்கு இன்கரெக்ட் ஆன்சருக்கு நெகட்டிவ் மார்க்ஸும் உண்டு. 30 நிமிஷத்துல இந்த கொஸ்டின்ஸ் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அட்டென்ட் பண்ணி முடிக்கணும். சோ அதுலயும் நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா அடுத்து நமக்கு அசஸ்மெண்ட் அண்ட் இன்டர்வியூ இருக்கும். இது முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து நமக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். சோ மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ல நம்ம கிளியர் ஆயிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா சீட் கொடுப்பாங்க பேஸ்ட் ஆன் த நீட் ஸ்கோரை பேஸ் பண்ணி. அண்ட் பாத்தீங்கன்னா இந்த காலேஜஸ் எங்கெல்லாம் இருக்குது, எவ்வளவு சீட்ஸ் இருக்குது அப்படிங்கறத இப்ப பாக்கலாம். நமக்கு மொத்தம் 6 காலேஜஸ் இருக்குது, 220 சீட்ஸ் இருக்குது. பூனேல பாத்தீங்கன்னா 40 சீட் இருக்குது, கல்கத்தால 30 சீட்டு, மும்பைல 40 சீட்டு, நியூ டெல்லியில 30 சீட்டு, லக்னோல 40 சீட்டு, பெங்களூர்ல நமக்கு 40 சீட்டு. சோ டோட்டலா நமக்கு வந்து இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து 220 சீட்ஸ் இருக்கு. சோ மிலிட்டரி நர்சிங்ல நீங்க பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும் அப்படின்னா நீங்க விசிட் பண்ண வேண்டிய வெப்சைட் வந்து ஜாயின் இந்தியன் ஆர்மி அப்படிங்கிற வெப்சைட். கூகுள்ல போய் ஜாயின் இந்தியன் ஆர்மின்னு போட்டீங்கன்னா வெப்சைட்டுக்குள்ள போகும். ஃபர்ஸ்ட் நீங்க கேப்சா என்டர் பண்ணி தான் வெப்சைட்டுக்குள்ள உங்களால என்டர் ஆக முடியும். சோ வெப்சைட்டுக்குள்ள என்டர் ஆயிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் ஓபன் ஆகும். இதுல ஃபிளாஷ் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன நோட்டிபிகேஷன் அவங்க கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது இருக்கும். இதுல வந்து அட்மிஷன் டு பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் 2025 அப்படிங்கிறது இருக்கும். இதை நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா இந்த PDF ஃபைல் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இதுல இருந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா படிச்சு பார்த்துக்கலாம். சோ அடுத்து நீங்க அப்ளை பண்றதுக்கு மறுபடியும் நீங்க பேக் வந்தீங்கன்னா நமக்கு ஆபீசர் என்ட்ரி அப்ளை லாகின் ஒரு போர்ட்டல் இருக்கும். இந்த போர்ட்டலை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த போர்ட்டலை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா இதுல நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ்க்கு வந்து டைரக்ட் பண்ணும். அதுலயும் போய் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இதுல அப்ளை பண்றதுக்கு 2 விஷயம் வந்து கேட்கும். ஒன்னு வந்து ஆதார் நம்பர் வச்சு அப்ளை பண்றீங்களா இல்லன்னா வந்து மெட்ரிகுலேஷன் சர்டிபிகேட் வச்சு அப்ளை பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். இதுல எதை வச்சுனாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். மெட்ரிகுலேஷன் சர்டிபிகேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து இந்த மாதிரி வந்து ஓபன் ஆகும். சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களோட செலக்ட் போர்டு என்ன அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு இமெயில் என்ன மொபைல் நம்பரை கொடுத்து அடுத்து நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அடுத்த பேஜ்க்கு வந்து ப்ரொசீட் பண்ணலாம். சோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும். சோ நீங்க யாரையாவது இதுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணுவாங்க. மிலிட்டரி நர்சிங்ல அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஃபர்தரா உள்ள எல்லா அப்டேட்டுக்கும் நீங்க இந்த இந்தியன் ஆர்மியோட வெப்சைட்டை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். இது மாதிரி நர்சிங் அண்ட் பாராமெடிக்கல் குறித்த அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலர் பேசிஸ்ல வேணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல் அண்ட் நம்மளோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.